ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ரொம்பவே சத்தான 4 வகையான தோசை ஒரே மாவில் நம்ம ரொம்ப ஈஸியாக எப்படி டேஸ்டியாக செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி காயை நம்ம வந்து பீட்ரூட்டு, கேரட்டு, தக்காளி எல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும், கொத்தமல்லி தழை எல்லாமே. ஸோ அதுக்கப்புறமே வந்து 4 பல் பூண்டு, 4 வரமிளகா, அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் வந்து ஜீரகம், ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு ஸோ போட்டு, அதுக்கப்புறமே தக்காளிக்கும் அதே போல் தான் 4 பூண்டு, வரமிளகா, அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் வந்து ஜீரகம், ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம உப்பு, இதுலேயும் அதே போல் தான் சேர்த்திக்கணும். ஸோ நம்ம ஒவ்வொன்றிலையும் இது போல் சேர்த்திட்டு அதுக்கப்புறமே அரைச்சிக்கலாம். இப்போ வந்து பீட்ரூட்டுக்கு வந்து பச்சை மிளகா சேர்த்திக்கலாம், பூண்டு 4, அதுக்கப்புறமே 1/2 டீஸ்பூன் வந்து ஜீரகம், ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு. இதே போல் தான் நமக்கு கொத்தமல்லி தலைக்கும் வரமிளகா, பூண்டு, உப்பு, அவ்வளோதான். இதை நல்லா நைஸ் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது போல் இதுக்கப்புறமே நம்ம வந்துட்டு மாவு வந்து அரிசி மாவு வந்து இதுலேயே நம்ம ஊற்றிட்டு ஒரு கரண்டி நம்ம ஊற்றி நல்லா வந்து கலக்கிக்கலாம். ஸோ ஒவ்வொரு கரண்டி ஊற்றினமாவே போதும். அதுக்கப்புறமே வந்து நம்ம பீட்ரூட்டுக்கும் நம்ம இதே போல் ஒவ்வொரு கரண்டி ஊற்றிக்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் இது போல் ஊற்றியாச்சு. இப்போ வந்துட்டு எல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த தோசை பார்த்திங்கன்னா காரசாரமாகவும் இருக்கும், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இது குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்குலாம் கண்டிப்பாக இது போல் செய்து கொடுங்க. ஸோ எல்லாமே இது போல் கலக்கியாச்சு. ஒவ்வொன்றையும் இது போல் கலக்கி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே கலக்கியாச்சு. இப்போ வந்து அடுத்தது வந்து நம்ம தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு நம்ம தோசை ஊற்றிக்க வேண்டியதுதான். இப்போ கல் சூடாயிருச்சு. பீட்ரூட் தோசை ஃபஸ்ட்டு ஊற்றிக்கலாம். ஸோ ஒரு கரண்டி மாவு தான் ஊற்றணும். நான் வந்து பீட்ரூட் அரை பீட்ரூட்டில் கால்வாசி தான் நான் போட்டேன். இதில் பார்த்திங்கன்னா எனக்கு 3 தோசை வந்துச்சு, பீட்ரூட் தோசை. ஸோ அப்புறமே நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தோசை. ஸோ இதையும் நம்ம நல்லா ஊற்றி வெந்ததுக்கப்புறமே திருப்பி போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ரொம்பவே சூப்பராக வந்திருக்குது தோசை. அடுத்த தோசை இதிலே அப்படியே ஊற்றி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு கரண்டி மாவு ஊற்றும் போது இதுலேயே நம்ம ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக நமக்கு இந்த வந்து தோசை ஒன்று சாப்பிட்டாவே ரொம்ப வந்து எனர்ஜிக்காக அந்த நாள் ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் நீங்கள் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாளாவது இது மாதிரி செய்து சாப்பிடும்போது நமக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான சத்து கிடைக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி தோசை. ஸோ அதையும் நம்ம நல்லா ஊற்றிட்டு இந்த மாதிரி பண்ணி அதுக்கப்புறமே வெந்ததுக்கப்புறமே திருப்பி போட்டுக்கலாம். தோசை ரொம்ப சூப்பராக வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்துச்சு. ஸோ இதை எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா கேரட் தோசை. அதையும் நல்லா ஊற்றிட்டு ஒரு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமே திருப்பி போட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ திருப்பி போட்டுக்கலாம். ஸோ நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி நம்ம மடித்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் எல்லாத்தையுமே. ஸோ பாருங்கள், கலர்ஃபுல்லான ரொம்ப சத்தான இந்த தோசை வந்து கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது தக்காளி குழம்போட சட்னி, சாம்பார் எல்லாத்துக்குமே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.